என்னது ஸ்ட்ரைட் லைன்ல லைட் பாஸ் ஆனா அது ரே, தட் இஸ் நோன் அஸ் ரே. இந்த ஹியூஜன் பிரின்சிபல் படி லைட் வந்து வேவ் தெரிய ஃபாலோ பண்ணும். வேவ் தெரியக்கான ப்ரூஃப் தான் வேவ்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இப்படி போச்சுன்னா லைட் வந்து இப்படி போகும். ஆக்சுவலா நீங்க வந்து சவுண்டு தான் இப்படி போகும், அலை அலையாக போகும். சவுண்டு அலை அலையாக போகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து 11th வேவ்ஸ் தெரிச்சு படிப்போம். 11th வந்து ஒரு தண்ணி இருக்கு, தண்ணி குளம் இருக்கு, குளத்துக்குள்ள கல்லை தூக்கி போறீங்கன்னா எந்த கல்லு போறீங்களோ அதை சுத்தி உங்களுக்கு வந்து அலை ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இட் இஸ் ஆல்சோ வேவ்ஸ். ஓகே, இங்க லைட் வந்து வேவ்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணுது. டி பிராகில் வேவ் லென்த் 11th ஃபுல்லா வேவ் நேச்சர் பார்ட்டிகல் நேச்சர் ரெண்டையுமே படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ ஹியூஜன்ஸ் பிரின்சிபல் படி என்னன்னா லைட் வந்து ஒரு அலை அலையாக போகிறது, டிஃப்ராக்ஷன். இது ஆக்சுவலி லைக் அ டிஃப்ராக்ஷன். இப்போ ஒரு லைட்டை வந்து ஒரு ஓகே லைட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு நீங்களே அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த லைட்ல நீங்க வேவ் ஃப்ரண்ட்னு ஒரு டாபிக் இருக்கும், ஒரு கான்செப்ட். இப்போ நான் கூட பிளாக் கலர் இருக்குது வந்து வேவ் ஃப்ரண்ட். ஸோ இந்த வேவ் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி லொக்கேஷன், எனி லொக்கேஷன் நீங்க எடுத்துக்கோங்க. தட் மீன்ஸ் லைட் பாஸ் ஆயிட்டு இருக்கு, பாஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம அனலைஸ் பண்ற ஒரு வேவ் ஃப்ரண்ட் நான் எடுக்கிறேன். இந்த ரெட் கலர் லைன் இருந்ததுன்னா வேவ்லெட்ஸ். Wavelets is developing from wave front. Each and every location உங்களுக்கு இது மாதிரி என்னது wavelets வந்து wavelets இது பேர் wavelets டெவலப் ஆயிட்டு இருக்கும். இது அப்படியே போயிட்டு இருக்கோம்னா போயிட்டு தான் இருக்கும். நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா அந்த அவர் எப்படி ப்ரூஃப் கொடுத்தாருன்னா இப்போ டைம் பீரியட் ஆக்சுவலா லைட்டோட ஸ்பீடு உங்களுக்கு தெரியும், அந்த அதே ஸ்பீடு தான் போயிட்டு இருக்கும். இப்போ ஒரு ஸ்பெரிக்கலா ஹெமிஸ்பியரா பாதி வட்டம் இப்படி டெவலப் ஆயிட்டு இருக்கு. இந்த வேவ்லெட்ஸ் இது வந்து வேவ்லெட்ஸ். ஓகே, வேவ்லெட்ஸ் ஒவ்வொரு பாயிண்டையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா we get a straight line. So this blue color line is next wave. Sorry, this blue color line is next wave front. அப்ப அடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன ஆகும், உங்களுக்கு நெக்ஸ்ட் வேவ்லெட்ஸ் டெவலப் ஆகும். இதுதான் வந்து டெவலப் பண்ணி இந்த தியரி தான் வந்து ஹியூஜன்ஸ் என்ன பண்ணாரு, டெவலப் பண்ணாரு. அப்படியே கண்டினியூஸா என்ன ஆகும், டெவலப் ஆகிட்டே இருக்கும். டே ஹரிசாண்டலா மூவ் ஆகிட்டே இருக்கா. இந்த ஒரு முக்கியமான தியரிட்டிக்கல் கொஸ்டின் என்னன்னா, நீங்க வேவ் ஃப்ரண்ட் எப்படி வரையறீங்க, இந்த எட்ஜ்ல இருந்து வரையறீங்க இல்லையா. இந்த வேவ் ஃப்ரண்ட் நம்ம எங்க இருந்து வரையறோம், இந்த எட்ஜ்ல இருந்து வரையும். எந்த எட்ஜ், இந்த சர்க்கிளோட எட்ஜ், இந்த ரைட் மோஸ்ட் எட்ஜ் பெருசா வரையறேன். இது வந்து வேவ் ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. These wave front develop from wavelets. இது முக்கியமான வார்த்தை. வேவ் ஃப்ரண்ட் எங்க இருந்து வருது, வேவ்லெட்ஸ்ல இருந்து வருது. நான் ஒண்ணே ஒன்று உங்களுக்கு புரியுதுக்காண்டி போறேன். This is a wavelets. இங்க இருந்து நமக்கு வேவ் ஃப்ரண்ட் இதுல இருந்து நமக்கு வேவ்லெட்ஸ் டெவலப் ஆகி இருக்கு. இப்போ இந்த எட்ஜ்ல இருந்து அடுத்த ஸ்ட்ரைக் லைன் வரையறீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் லைன் எப்படி இருக்கு, இதன் நெக்ஸ்ட் வேவ் ஃப்ரண்ட். This next wave front is tangent to the wavelets. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இங்க ஒரு wavelets நீங்க வரைஞ்சீங்கன்னா like this, like this, like this. Each and wave front draw from wavelets. என்ன கண்டிஷன், வேவ் ஃப்ரண்ட் வந்து எப்படி இருக்கணும், வேவ்லெட்டுக்கு டேஞ்சண்டா இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லா டெரைவ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா ஹியூஜன்ஸ் கொடுத்தாரு. ஹியூஜன்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்னது, ஆல் பாயிண்ட் ஆன் த வேவ் ஃப்ரண்ட். வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஆல் பாயிண்ட்ஸ் மீன்ஸ் திஸ் பாயிண்ட், திஸ் பாயிண்ட், திஸ் பாயிண்ட். நம்பர் கொடுத்துக்கோம் 1 2 3 4. ஆல் பாயிண்ட்ஸ் எங்க, on a wave front act like a point source. ஒரு point source act. சரியா, that give out secondary wavelets. இது வந்து பிரைமரினா அடுத்து என்ன ஆகும்,
அடுத்த வேவ்லெட்ஸ் வரும். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஓகே, இது பிரைமரியான செகண்டரி அப்படியே கண்டினியூஸா வந்துட்டு which propagate outwards. எப்படி வந்து ரைட் டுல மூவ் that means outward. The direction of propagation is perpendicular to the wave front. Wave front எப்படி வரையறோம்? waveletக்கு tangent line போட்டோம்னா wave front வரும் within a speed of wave speedலயே போயிட்டு. ஓகே, இது இனிஷியல் டைம் t-ல வந்து இங்க ப்ரொபகேட் ஆன அடுத்த டைம் t plus del t-ல அடுத்தது வரும். இப்போ அடுத்த t plus 2 del t-ல அடுத்த வரும். இப்படியே கன்சிக்வெண்டா செகண்டரி வேவ்லெட் அடுத்து தேர்ட் ஃபோர்த் இப்படியே வந்து லைட் என்ன ஆகும்? ப்ரொபகேட் ஆகும். இதான் வந்து ஹியூஜன்ஸ் வந்து நமக்கு வந்து டெரைவ் பண்ணி கொடுத்தாரு. பாயிண்ட் ஆஃப் வியூ எதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்? propagation direction is perpendicular to the wave front. and wave front நம்ம எப்படி வரையறோம்? waveletக்கு tangent line போட்டா நமக்கு wave front கிடைக்குது. இது லீனியரா பிளேனர் வேவா? propagation ஆஃப் பிளேனர் வேவ். இது வந்து பிளேனரா தான் போகுமா அப்படின்னா கிடையாது, ஸ்பெரிக்கலாவும் போகும். இப்போ சென்டர்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? டிஸ்டர்பன்ஸ் நாட் லைக் டிஸ்டர்பன்ஸ் வேவ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது ஸ்பெரிக்கலாவும் பண்ணும். ஸ்பெரிக்கலி அது வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது கிளியரா உங்க என்சிஆர்டி புக்ல டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எடுக்கிறோம் வைங்களேன், இங்கேருந்து வேவ்ஸ் என்ன ஆகும்? டெவலப் ஆகிட்டே இருக்குமா? அவுட்வர்டா டெவலப் ஆகிட்டு இருக்கும். நான் ஒரு வேவ் ஃப்ரண்ட் நானே கான்சென்ட்ரிக் வேவ் ஃப்ரண்ட் நான் எடுக்கிறேன். ஒரு சர்க்குலர் வேவ் ஃப்ரண்ட் எடுத்திருக்கேன். ஸோ தீஸ் சர்க்குலர் வேவ் ஃப்ரண்ட் ஆக்ட் center point. Okay, this is a center point. Each and every point in wavefront act as a point source. இந்த wavefront ல அடுத்த secondary wavelets வரும். உங்க புக்ல கிளியரா டயக்ராம் இருக்கும், ஐடியா மட்டும் காட்ட. டாப் பாயிண்ட் ஒன்னு கனெக்ட் பண்ணி அடுத்த வேவ் ஃப்ரண்ட் கிடைச்சிடும். இப்படி என்ன ஆகும்? இது ஸ்பெரிக்கலாவும் என்ன ஆகும்? புக்ல வந்து போட்டுருக்கோம். ஆமா, அடுத்து அண்ட் நெக்ஸ்ட் இப்படின்னு டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் தியரி இன் வேவ் ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸ்ல வெரி மச் இம்பார்ட்டன்ட் ப்ரிடிக்ஷன். அது யார் கண்டுபிடிச்சா? ஹியூஜன்ஸ் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு. Huygens principle is very important. Okay, next இது planar motion. planar motion கிடையாது, plane. ஒரு horizontal surface இருக்கு. நம்ம மிரர்னு வச்சுக்கோங்களேன், பாலிஷ்டு சர்ஃபேஸ் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ அதே கான்செப்ட்ல வந்து லைட் வந்து வேவும் ரிஃப்ளெக்ட் ஆகணும் இல்லையா? லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி வேவும் ரிஃப்ளெக்ட் ஆகணும். லைட் ரிஃப்ராக்ட் ஆகுற மாதிரி வேவும் ரிஃப்ராக்ட் ஆகணும். அதை ஊடுருவி சொல்லணும். ரே ஆப்டிக்ஸ்ல நம்ம பிளேனர் மிரர்ல படிச்சிருப்பீங்க. ரிஃப்ளெக்ஷன் ஸ்பெரிக்கல் மிரர் நிறைய படிச்சோம் இல்லையா? அதே மாதிரி ரே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிறதோ அதே மாதிரி வேவும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரே எப்படி வந்து பெனிட்ரேட் ஊடுருவி போச்சோ அதே மாதிரி வேவும் ரெஃப்ராக்ஷன் நடக்கணும். இப்போ நான் வந்து 3 லைன் ஆஃப் சூஸ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் a direction of wave. நான் இன்க்ளைனா எடுக்கிறேன், ஏன்னா அப்பதான் டிஃபைன் பண்ண முடியும். மேல உள்ளதை எரேஸ் பண்ணிடுவோம். இது தேவையில்லை இப்போ நமக்கு. I choose 3 waves. Okay, we have an inclined wave front like this. This blue color line is a wave front. Okay, இப்போ என்ன ஆகும்? அந்த ப்ளூ கலர் லைன்ல இருந்து உங்களுக்கு வந்து வேவ்லெட்ஸ், கிரீன் கலர் வேவ்லெட்ஸ். அடுத்து நான் டயக்ராம் முன்னாடி அதை போட்டு வச்சுக்கிறேன், ஏன்னா அப்பதான் கரெக்டாக கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ each and every point acts as a source, point source. From this point source wavelets develop ஆயிட்டே வரும். Just the drawings.
So now we have second wave. இதுல இருந்து என்ன ஆகும்? ஃபர்தரா டெவலப் ஆகும். ஃபர்தரா டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கோம். We have a wave front here like this. இந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்? இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க, இது பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க, பாயிண்ட் சின்னு வச்சுக்கோங்க. வேவ் இங்க வந்து ஹிட் ஆகி மேல டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஆனா இந்த பாயிண்ட் ஏ இருந்து ப்ரொபகேட் ஆகும்போது தான் ப்ரொபகேட் ஆக ஆரம்பிச்சிடும். பிரைமரி இங்க ப்ரொபகேட் ஆகிரும். பட் பாயிண்ட் பில இருந்து டில் மூவ் ஆயிட்டு இருக்கும். அதாவது பாயிண்ட் சில இருந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆயிட்டு இருக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் லென்த் கேப். இந்த லிங்க் வந்து ஃபர்தரா லைட் வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகணும், பி டேஷ் வரைக்கும் வரணும். இந்த சீன் வச்சா சி டு சி டேஷ் வரைக்கும் டிராவல் ஆகி வரணும். ஸோ இட் வில் டேக் டைம். இது பிஃபோரா ஏன்ற பாயிண்ட்ல நீங்க டைம் டெவலப் ஆயிரும். அதுக்கப்புறம் இது என்ன ஆகும்? அப்பதான் டெவலப் ஆகும். இது டெவலப் ஆகும்போது இது வந்து ஆகவே ஆகாது, அப்படியே இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் புரியுதுக்கான கொஞ்சம் பெருசா வந்துக்கிறேன். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஏன்ற பாயிண்ட் டெவலப் ஆயிடுச்சு. பில அப்பதான் பாதி டெவலப் ஆயிட்டு இருக்கு. சில அப்பதான் லைட் வந்து ஹிட் ஆகுது, இன்னும் டெவலப் ஆகுது. இதோட வேவ் ஃப்ரண்ட் எப்படி வருவீங்க? டாப் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா நம்ம எக்ஸாக்டா இது ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வரணும். அதுக்கான என்ன பண்றோம்னா போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோமா? கொஞ்சம் பெருசா இருந்தா கரெக்டா இருக்கும். ஓகே. ஸோ ஏல வந்து ஃபுல்லி டெவலப்டா இருக்கும். பில அப்பதான் டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும். சில அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் இந்த பாத் லென்த் டிஃபரன்ஸ் இருக்கனால. இதோட வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம ரெட் கலருக்கு மாற்றி பிளாக் கலருக்கு மாற்றும் திக்ல என்ன பண்ணுவோம்? இது மாதிரி வருமா? தென் டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது எல்லாமே பாயிண்ட் சோர்ஸ் ஆக்ட் ஆகும். யூனிஃபார்மா வேவ்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வேவ்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டட். இப்படி வர்றது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இன்சிடென்ட் ஆகிற வேவும் என்ன இருக்கும்? ரிஃப்ளெக்டட் ஆகிற வேவோட ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். இந்த டயக்ராம் ஒழுங்கா வரல. ரே ஆப்டிக்ஸ் நம்ம படிச்ச மாதிரி தான். ரே ஆப்டிக்ஸ் நம்ம என்ன படிச்சோம்? இன்சிடென்ட் ஆகிற வேவோட ஆங்கிளும் இன்சிடென்ட் ஆகிற ரேவோட ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ரேவோட ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி இன்சிடென்ட் ஆகிற வேவ்ஸும் அதோட ஆங்கிளும் இல்ல ரிஃப்ளெக்டட் வேவ்ஸோட ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். இது வேவ் ஃப்ரண்டோட இப்படி டெவலப் ஆயிட்டே இருக்கு. This is the direction of wave front. This is what happened for the waves. Rays வந்து நம்ம சிம்பிளிஃபைடா படிச்சிருக்கோம். This is the incident angle, this is the reflected angle. அதே மாதிரி எது ரிஃப்ளெக்டட் ஆங்கிளா இருக்கும்? இது வந்து இன்சிடென்ட் ஆகுச்சுன்னா இங்க வந்து ரிஃப்ளெக்டட் இருக்கும். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான், பட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இங்க வந்து எந்த கான்செப்ட் அடாப்ட் பண்ணிருக்கோம்? ஹியூஜன்ஸ். ஸோ இது வந்து நம்ம ரிஃப்ராக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ரிஃப்ராக்ஷனுக்கு யூஸ் பண்றது வந்து சிம்பிளா தான் பண்ண போறேன். அதே மாதிரி புக்ல இருக்கிற மெத்தடோட கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணியிருப்பேன், வேற ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன பண்ணுவீங்க? லைட் வேவ்ஸ் வழியா போகுது அப்படின்னா எதை கண்டுபிடிச்சி யார் சொன்னா? ஹியூஜன் பிரின்சிபலை வச்சு நம்ம சொல்றோம். ஹியூஜன் என்ன சொன்னாரு? வேவ் ஃப்ரண்ட்ல இருந்து வேவ் லெட்ஸ் டெவலப் ஆகுது. வேவ் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் பாயிண்ட் சோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த பாயிண்ட்ல இருந்து வேவ் லெட்ஸ் வருது. அந்த வேவ் லெட்ஸுக்கு டான்ஜென்ட் லைன் வந்து செகண்ட் வேவ் ஃப்ரண்ட் வரும். இப்போ செகண்டரி வேவ் அப்படி ஒவ்வொரு வேவ் லெட்டும் ஆல்டர்னேட்டா போயிட்டு இருக்கும். இது வந்து ஹரிசாண்டலா போறது, அதே மாதிரி ஸ்பெரிக்கலா போறது, தென் பிளேன்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த மூணு பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி வேவ் எப்படி ரிஃப்ராக்ட் ஆகும்? இப்போ எனக்கு பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க, அப்படின்னு போட்டு வச்சுட்டேன். டோன்ட் வரி. இந்த டயக்ராம்ல இதே மாதிரி நான் 3 வேவ்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நமக்கு வேவ் ஃப்ரண்ட் 1 கிடைச்சிருக்கு, வேவ் ஃப்ரண்ட் 2, எக்ஸாக்டா தேர்ட் வேவ் ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. தேர்ட் வேவ் ஃப்ரண்ட் மீட் அட் அ பாயிண்ட் ஹியர், இந்த கிளாஸ்ல மீட் ஆகும். இப்போ கிளாஸ்ல மீட் ஆனதுக்கு அப்புறம் we know that waves lights from air to glass, air to denser medium. அப்போ இந்த ரிஃப்ராக்ஷன் இருக்குன்னா ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாட்டம் ரே நாங்கள் ரிஃப்ராக்ட் ஆகி உள்ள வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல அந்த பாட்டம் ரே ரிஃப்ராக்டட் லைக் திஸ். இந்த பாட்டம் ரே ரிஃப்ராக்ட் ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறது இன்னும் ரிஃப்ராக்டே ஆகலை. 2 ரேவும் ஸ்டில் இன் ஏர். இப்போ
லைட் வந்து ஒரு டென்சன் மீடியம்ல டிராவல் ஆகும்போது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ தேர் இஸ் வெலாசிட்டி டிக்ரீசிங். இங்க வந்து லாம்டாங்கிறது வேவ் லென்த். வேவ் லென்த் எப்படி சொல்லுவோம்னா இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ வேவ் ஃப்ரண்ட். இதை வந்து நம்ம வேவ் லென்த் எடுத்துக்கோம். ஏன்னா வேவ் லென்த் வந்து இங்க கான்ஸ்டன்டா இருக்கும். இங்கேயும் லேம்டா ஒன்று தான், இங்கேயும் லேம்டா ஒன்று தான். பட் வேவ் லென்த் வந்து சேஞ்ச் ஆக போகுது எப்போ ரிஃப்ராக்ஷன் ஆகும்போது. ஸோ உள்ளுக்குள்ள ரிஃப்ராக்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கு. நான் ஹெச்னு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன், ஈன்னு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்? திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். This theta 1 is the angle of incidence of this wavefront. What is the angle of refraction? Angle of refraction என்னன்னா so second wavefront ரெண்டாவது ரேவ பாருங்க, ரெண்டாவது ரேவ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸ்டில் தேர்ட் வேவ் வந்து இன் ஏர். தேர்ட் வேவ் வந்து கரெக்டா அந்த பாயிண்ட் சீல வரும்போது டோட்டல் வேவ் ஃப்ரண்ட்டும் கிளாஸுக்குள்ள கிடக்குது. இப்போ இந்த வேவ் ஃப்ரண்டோட ஆங்கிள் வித் ஹரிசாண்டல். This theta 2 is angle of refraction. Theta 1 is angle of incident. That's all. இதை கண்டுபிடிச்சா வேலை முடிச்சு. Whatever it is at any cost. ஆஃப்டர் எல்லாமே உள்ளுக்குள்ள மூணு வேவ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வேவ் ஃப்ரண்ட் என்ன ஆகும்? ஈக்குவல் வேவ் லென்த்ல டிராவல் ஆகும். இங்க வந்து லாம்டா 2 வந்து ஈக்குவலா இருக்கும். எப்போ வந்து லாம்டால இம்பேலன்ஸா இருக்கும்? லாம்டா வேவ் லென்த்ல எப்போ இம்பேலன்ஸ் இருக்குன்னா ஏர்ல டிராவல் ஆகும்போது கொஞ்சம் அதிகமான லென்த் டிராவல் ஆகும், கிளாஸ்ல டிராவல் ஆகும்போது கம்மியான லென்த்ல டிராவல் ஆகும். இப்போ லாம்டாக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் தொடர்பு. லாம்டா அதிகமாக ரிஃப்ராக்டிவ் அடர்த்தியான பொருளாக இருந்தால் ஆப்டிக்கலி டென்சர் மீடியமாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி குறையும், லாம்டா குறையும். ஓகே, திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ டைம் வச்சு நம்ம கான்ஸ்டன்ட் வச்சு ஒர்க் பண்ணுவோம். வாட் இஸ் த டைம் டேக்கன் ஃபார் த வேவ் லென்த் 1? லாம்டா 1 எங்க இருக்கு? This is a lambda 1, this is the distance travel. The distance is lambda 1. Lambda 1 is a distance. The lambda 2 is also a distance. நமக்கு ஃபார்முலா தெரியலையா? velocity is equal to distance by time, distance by time. இப்போ wave length 1க்கு velocity 1 is equal to lambda 1 by time 1. அதே மாதிரி wave length 2க்கு lambda 2க்கு v2. Very easy. At any cost ரெண்டுமே ஈக்குவல் டைம் தான் மெஷர் பண்ணுது. லென்த் லாம்டா 1யும் லாம்டா 2யும் நம்ம ஈக்குவல் டைம் தான் மெஷர் பண்றோம். அப்ப ரெண்டு ஈக்குவேஷனே என்னது? டைம் கான்ஸ்டன்ட். அப்ப t1 is equal to lambda 1 by v1, lambda 2 by v2. Very much important relationship. இத மார்க் பண்ணிக்கிடுங்க. So from this observation theta 1 is equal to theta time 1 is equal to time 2. So we get the formula lambda 1 v1. This is the second equation. Okay. இந்த graph இந்த diagram எடுத்துக்கோங்க. theta 1 theta 2 ஓட வேல்யூ கண்டுபிடிங்க. angle of incident, angle of refraction. எனக்கு angle of incident வேணும். sin theta அப்ளை பண்ணிக்கோங்க. sin theta is equal to opposite by hypotenuse. opposite theta 1 இருக்கும், hypotenuse என்ன இருக்கும்? இந்த length இருக்கும். இத erase பண்ணிக்கிறாங்க. This base is a hypotenuse, HC. So sin theta 1 gives opposite by hypotenuse, HC. அதே மாதிரி sin theta 2 என்ன வந்துரும்? opposite in the lambda 2 by hypotenuse HC. இந்த ட்ரையாங்கிள் ட்ரிகனாமெட்ரியில படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வரும்போது ஃபார்முலா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். தீட்டா அங்கே இருந்துச்சுன்னா ஃபார்முலா சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கணும். ஓகே, சைன் தீட்டா 1 சைன் தீட்டா 2 ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ரெஃப்ராக்ஷன் ரெண்டுக்குமே எடுத்துட்டோம். அதை நான் கீழே திருப்பி ரிப்பீட் பண்ணி எழுதுறேன். lambda 1 by HC, lambda 2 by HC. இப்போ HC வந்து ஈக்குவல் ஈக்குவேஷன் 3 and 4 வச்சுக்கோங்க.
So divide the equation 3 and 4, what we get? Angle of incident, angle of refraction is equal to lambda 1 by lambda 2. Very important relationship. எதையும் நான் ரிலேட் பண்ணியிருக்கேன், தீட்டா இன்சிடென்ட்டையும் வேவ் லென்த்தையும் நான் ரிலேட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி ப்ரீவியஸ்ல என்ன பண்ணியிருக்கேன், இன்சிடென்ட்டையும் வெலாசிட்டியும் நான் ரிலேட் பண்ணியிருந்தேன். இப்போ இங்கிருந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா, ஈக்குவேஷன் 2ல இருந்து lambda 1 by lambda 2 is equal to v1 by v2 நம்ம எடுக்கலாம் இல்லையா, அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்றேன் பாருங்க. எதுக்கு வெலாசிட்டிக்கு சம்பந்தப்படுத்துறோம், நம்ம lambda 1ஐயும் வெலாசிட்டி சம்பந்தப்படுத்திருக்கோம், lambda 2ஐயும் வெலாசிட்டி சம்பந்தப்படுத்திருக்கோம். தென் நம்ம வெலாசிட்டி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸையும் சம்பந்தப்படுத்தணும். எதுக்கு? ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல்ஸ் லாங்கிறது என்னது? sin θ1 sin θ2 is equal to n2 by n1. ஸோ இது அப்படியே ஸ்னெல்ஸ் லாக்கு நம்ம கொண்டு வரணும், ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்னெல்ஸ் லாக்கு மாற்றணும் என்றால் we know that the refractive index of any media is equal to c by v. Velocity of light in vacuum, velocity of light in the medium. So general formula இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். n is equal to c by v. இப்போ n1 is equal to என்னது? c by v1 இருக்கும். n2 is equal to c by v2. இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பையும் தூக்கி இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. We get the Snell's law. v1 க்கு பதிலா என்ன வந்துரும்? c by n1 வந்துரும். v2 க்கு பதிலா c by n2 வந்துரும். இப்போ ரிலேஷன்ஷிப்பை சால்வ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா we get the Snell's law. sin θ1 divided by sin θ is equal to it is a consistent with Snell's law. So neat point of view, நீங்க என்னென்ன ஃபார்முலா எடுக்கணும்? வெலாசிட்டிக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் தொடர்பு இருக்கு. டென்சர் மீடியால வெலாசிட்டி குறைகிறது, ரேரர் மீடியால வெலாசிட்டி அதிகமாகிறது. அதே மாதிரி வெலாசிட்டி குறைஞ்சா வேவ் லென்த் குறையும், வெலாசிட்டி அதிகமா இருந்தா வேவ் லென்த் அதிகமாகும். இதுதான் நீங்க நீட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். And these formulas, இந்த ஃபார்முலாலாம் வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி. எக்ஸ்பெரிமெண்ட், யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஸ்லிட் வழியா லைட்டை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹியர் வி கன்சிடர் லைட் அஸ் அ வேவ். ஹியூஜன்ஸ் பிரின்சிபல் அடாப்ட் பண்ணிக்கோங்க. அடாப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்லிட் வழியா அனுப்புறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் நீங்க எவ்வளோ வைக்கலாம், உங்களுக்கு சிலபஸ் 2 ஸ்லிட் தான் இருக்கு. டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இங்கேருந்து லைட் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, லைட் ப்ரொபகேட் ஆகும், வேவ்ஸ் ஃபார்ம் ஆகிப்பாங்க, ப்ரொபகேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ரெண்டாவது ஸ்லிட்ல ப்ரொபகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்க ரைட் மோஸ்ட் இந்த இது ஸ்க்ரீன். ஸ்க்ரீன்ல அந்த லைட் எப்படி தெரியுதுன்னு பாக்குறாங்க. பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஒரு டார்க் ஜோன் அண்ட் பிரைட் ஜோன். டார்க் அண்ட் பிரைட் இந்த பேட்டர்ன்ல வருது. ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் சொல்றாங்க. கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மேக்ஸிமா கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் மேக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமா ஃபங்க்ஷன் அண்ட் மினிமா, தென் மேக்ஸிமா, இது ஆல்டர்னேட்டா வருது. இது ஆல்டர்னேட்டா வருது இல்லையா, அதை ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இங்க எதனால டார்க் பேட்டர்ன் வருது, ஏன் ஃப்ரிஞ்ச் பிரைட் ஜோன் வருது, டார்க் ஜோன் வருதுன்னா, இது 11th நம்ம படிச்சிருக்கோம். 11th 2 வேவ்ஸ் போகுது. இப்போ நம்ம ஏசி கரண்ட்ல கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சோம் இல்லையா, சைனசாய்டலி. கரண்ட்டும் இப்படி வருது, திஸ் இஸ் அ கரண்ட். கரண்ட்னா வேவ் 1. இந்த வேவ் 1னா என்னது, லைட் வேவ் ஃப்ரம் த ஸ்லிட் 1 அண்ட் லைட் வேவ் ஃப்ரம் த ஸ்லிட் 2. இந்த லைட் வேவ் ஃப்ரம் த ஸ்லிட் 1 நான் வச்சுக்கிறேன். அது கீழேயே நான் லைட் வேவ் ஃப்ரம் ஸ்லிட் 2 நான் வரைகிறேன்னா, இப்போ 2 வேவும் ஒரே நேரத்துல மேக்சிமம் ஆகுது, ஒரே நேரத்துல மினிமம் ஆகுது. அண்ட் அப்படியே ரிப்பீட்டே வருதுன்னா, இப்போ 2ஓட மேக்சிமம் மெர்ஜ் ஆகுது இல்லையா. ஸோ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்போசிஷன் பிரின்சிபல் படி இந்த 2 வேவையும் நான் கனெக்ட் பண்ணேன்னா, we get
the bigger wave. The peak wave வந்து இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். வேவோட இன்டென்சிட்டி, இது வந்து வேவ் 2 இன்டென்சிட்டி. இப்போ ரெண்டு வேவ் சேர்த்தோம்னா நமக்கு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அதிகமாகும். இதுக்கு பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ். So we get bright zone. இப்போ வந்து டிஸ்ட்ரக்டிவ்னா இந்த பிரைட் ஜோன் வந்து டார்க் ஜோனா மாறணும் என்றால் ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்குது. ரெண்டுமே பிளஸ், இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ். ஸோ 2 பிளஸ் ஆகுது, ஸ்கொயர்டா வரும். ஓகே, இப்போ இது ரெண்டுமே ஆப்போசிட்ல வரணும்னா என்ன கண்டிஷன்ல வரும்? டார்க் ஜோனுக்கான கண்டிஷன் நான் சொல்றேன். டார்க் ஜோனோட கண்டிஷன்னா இப்போ வந்து லாம்டாங்கிறது ஆக்சுவலா என்னது? ஒரு சைக்கிள் முடிகிறது லாம்டா. இது நம்ம லாம்டான்னு சொல்றோம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2π. கரெக்டா? இது 0 டிகிரி, 180 டிகிரி, 2π, 360 டிகிரி. டைம் பீரியட் எடுத்தோம்னா நம்ம ஏசி கரண்ட்ல டீட்டெயிலா பேசியிருப்போம். இது வந்து டைம் 0, இது வந்து T/4, இது ஆஃப் டைம் பீரியட், இது ஃபுல் டைம். ஒன் டைம் பீரியட் இஸ் 2π. இது லாம்டான்னு சொல்றோம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2π. ஸோ இப்போ ரெண்டாவது வேவ் வர வேவ் வந்து உங்களுக்கு எப்படி வரணும்னா இப்படி வந்தா பிளாக் கலர் மாத்துறேன். இது வந்து பிளஸ்ஸா மாறும், இது மைனஸா மாறும். அப்போ இந்த பிளாக் கலர் பிளஸ்ஸா மாறும், ரெட் கலர் மைனஸா மாறும். ஸோ பிளஸ் அண்ட் மைனஸ் இஸ் 0. வி கெட் டிஸ்ட்ரக்டிவ் வேவ். ஸோ இந்த சொல்ல உங்களுக்கு டார்க் கிடைக்கும். பட் டார்க் வரணும்னா இங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இங்கே ரெண்டும் ஒரே ஃபேஸ், ஒரே நேரத்தில் மேக்ஸிமம் ஆகுது, ஒரே நேரத்தில் மினிமம் ஆகுது. இங்கே வந்து ஒன்று மேக்ஸிமம் ஆகும்போது ஆனால் இன்னொன்று வந்து மேக்ஸிமம் ஆகணும். நெகட்டிவ் ஜோன்னா மேக்ஸிமம் ஆகும். அப்போனா எப்படி டிலே ஆகணும்? ஆஃப் டைம் பீரியட் வந்து டிலே ஆகும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி கிடைக்கும். இது வந்து பாசிட்டிவ்ல மேக்ஸிமம் இருக்கும்போது நெகட்டிவ்ல மேக்ஸிமம் இருக்கணும். பிளாக் கலர் செகண்ட் வேவ், இது வந்து ஃபர்ஸ்ட் வேவ். ஃபர்ஸ்ட் வேவ் வந்து நெகட்டிவ் நோக்கி போச்சுன்னா செகண்ட் வேவ் வந்து பாசிட்டிவ் நோக்கி போகும். இவன் வந்து ரெட் கலர் வந்து நெகட்டிவ்ல மேக்ஸிமம் வந்துச்சுன்னா பிளாக் கலர் வந்து பாசிட்டிவ்ல மேக்ஸிமம் ஆகும். இது எப்போ பாசிபிள்? ஆஃப் டைம் பீரியட் டிலேவா இருந்தால் பாசிபிள். அப்படின்னா பாதி லேம்டா, ஒரு லேம்டா சீக்கிரம் ஒன்றுனா ஆஃப் டைம் பீரியட்னா என்னது? இது வந்து ஃபுல் லேம்டாவா இருந்தா ஆஃப் டைம் பீரியட்னா லேம்டா பை 2. ஸோ டைம் டிலே எப்படி இருக்கணும்? லேம்டா பை 2 இருக்கும். லேம்டா பை 2 இருந்துச்சுன்னா 0.5 லேம்டா இருந்துச்சுன்னா நமக்கு டார்க் ஜோன். டிஸ்ட்ரக்டிவ். இதுக்கு முன்னாடி வந்தது கன்ஸ்ட்ரக்டிவ், இது வந்து டிஸ்ட்ரக்டிவ். திஸ் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டைம் டிலே எதனால வருதுன்னா லைட்டோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட், உங்களுக்கு தெரியும். டைம் டிலேவை எது கிரியேட் பண்ணும்னா இந்த பாத் லென்த் கிரியேட் பண்ணும். ஏன்னா லென்த் டிஃபர் ஆகும்போது டைம் டிலே ஆகும். சரியா? டைம் டிலே, அதாவது ஆஃப் டைம் பீரியட். ஆஃப் டைம் பீரியட் வரும்னா உங்களுக்கு ஆங்கிள் எவ்வளோ வருது? டிலே ஆகுது 180 டிகிரி. 2 ஆஃப் லேம்டானா 180 டிகிரி, ஃபுல் லேம்டானா 360 டிகிரி. இப்போ டைம் மெஸ் ஆகும்போது ஈக்குவலாக இருக்கும்போது 360 டிகிரி ரெண்டு வேவ் வந்துடுது. பாதி டைம் பீரியட் வந்து ஒரு வேவ் டிலே ஆகி வருதுன்னா அந்த வேவ் வந்து என்ன ஆகுது? 180 டிகிரி டிலே ஆகி வருது. அப்போ டைம் டிலே வேணும்னா உங்களுக்கு வந்து பாத்ல இருந்து டிலே இருக்கணும். பிகாஸ் velocity is equal to distance by time. இங்க velocity is constant, speed of the light. இந்த லென்த் எதை பொறுத்து மாறப்போகுது? இந்த டைம் பொறுத்தா மாறப்போகுது. இந்த டைம் மாறுச்சுன்னா லென்த் மாறும், லென்த் மாறுனா டைம். இப்போ லென்த் தான் நம்ம இதில் ரிலேட் பண்ணியிருக்கேன், லேம்டாவோட ரிலேட் பண்ணியிருக்கேன். ஸோ how do you define relate the length and the angle? அதுக்கு தான் இந்த ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல கிளியரா சொல்லியிருக்காங்க. இந்த அடுத்ததுல நம்ம பார்த்துக்கணும். இப்போ வந்து ரே ஆப்டிக்ஸ் ஒரு கான்செப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? லைட் வந்து ஸ்ட்ரைட்டா பாஸ் ஆயிடும். திஸ் இஸ் ரே ஆப்டிக்ஸ். நம்ம இங்க என்ன பண்றோம்? வேவ் எடுக்கிறோம். ஸோ ஸ்லிட் 1 இங்க இருக்கு, இது ஸ்லிட் 2. வேவ் வந்து டெவலப் ஆயிட்டு இந்த டயக்ராம் கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ எப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் வருது, எப்போ டிஸ்ட்ரக்டிவ் வருது நம்ம பார்க்க போறோம். கன்ஸ்ட்ரக்டிவ்னா ரெண்டு வேவும் ஒரே ஃபேஸ்ல இருக்கும்.
டிஸ்ட்ரக்ட்னா ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கும். இதுதான் கீ பாயிண்ட். ஸோ இந்த டயக்ராம் பாருங்க. Here slit 1, this is slit 2. D is the distance between the slit 2 and slit 2. Q is the center point. Center point is horizontal line வரீங்க. அது point O-ல screenல meet ஆகும். இப்போ any point on the screen the vertical distance ஒரு பாயிண்ட் P சூஸ் பண்ணுங்க. எனக்கு இந்த பாயிண்ட்ல வந்து மேக்ஸிமம் ஃபங்க்ஷன், அதாவது பிரைட் ஜோன் வேணும். நான் அது மாதிரி அசியூம் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவேன். இப்போ பிரைட் ஜோன் வேணும் என்றால் உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும், கன்ஸ்ட்ரக்டிவ். இப்போ ரெண்டு வேவும் ஒரே நேரத்தில் மேக்ஸிமம் ஆகணும், ஒரே நேரத்தில் மினிமம் ஆகணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ்னா நமக்கு வந்து ஆங்கிள் ஒரு கரெக்டான நேரத்தில் வரணும். அப்போ எப்போ வரும்னா ஃபேஸ் டிஃப்ரெண்ட் 0வா இருக்கணும், இல்லை லேம்டாவாக இருக்கணும், 2 லேம்டாவாக இருக்கணும், இல்லை 3 லேம்டாவாக தான் வரும். எப்படின்னா அதையும் கிராஃப் என்ன போட்டு பார்க்கணும். நம்ம இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட், இதுவும் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் வேவ். செகண்ட் வேவ் வந்து ரெண்டும் சேம் டைம்ல வருதுன்னா ரெண்டுமே மேக்ஸிமம் மினிமம் வந்துடும். இப்போ ரெண்டாவது வேவ் வந்து லேம்டா டைம் வந்து டிலே ஆகி வருது. லேம்டா டைம்னா 2π, அதாவது ஃபர்ஸ்ட் வேவ் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது வேவ் வரணும். சரியா? இந்த மாதிரி கண்டிஷன் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபைனலாக ஒரு பாயிண்ட்ல ரெண்டுமே ரீச் ஆகும். ஸோ உங்களுக்கு பிரைட் ஜோன் வரணும்னா லேம்டா வந்து இன்டீஜர் மல்டிபிளா இருக்கும். 1 0வா இருக்கணும். நம்பரால 0க்கு அப்புறம் அடுத்த நம்பர் என்ன இருக்கு? 1 லேம்டா, 2 லேம்டா, 3 லேம்டா அண்ட் சோ ஆன். இந்த கண்டிஷன்ல உங்களுக்கு பிரைட் ஜோன் வரும். ஆர் இப்போ டார்க் ஜோன் என்னது? 0.5 லேம்டா, 1.5 லேம்டா. 0.5 வந்துட்டால டிஸ்ட்ரக்டிவ் வந்துடும். அடுத்து என்னது? 2.5, 3.5 லேம்டா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரக்டிவ்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ பிரைட் ஜோன் தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ வந்து பாத் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம கதையை ஓட்ட போகிறோம். இப்போ வந்து பாயிண்ட் ஒரு சென்டர் பாயிண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கே எஸ்என்ட்ல ஒரு வேவ் வந்து போய்கிட்டே இருக்கு, பாயிண்ட் பி ரீச் ஆகுது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து R2. S2ங்கிற பாயிண்ட்லேருந்து வேவ் போகுது, பாயிண்ட் பியில் ரீச் பண்ணி டிஸ்டன்ஸ் வந்து R2. தேர் இஸ் ஹியர் R1 இஸ் நாட் ஈக்குவல் டு R2. R2 இஸ் கிரேட்டர் தென் R1. இங்கே லென்த்தில் டிஃபர் ஆகுதா? நம்ம ஆல்ரெடி பாத் டிஃப்ரென்ஸ், லென்த் டிஃப்ரென்ஸையும் லேம்டாவையும் கனெக்ட் பண்ணிட்டோமா? இப்போ லென்த் டிஃப்ரென்ஸை வச்சு தான் நம்ம லேம்டாவை கொண்டு வர போகிறோம். புரியுதா? அந்த லென்த் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் வேவ் ஃப்ரண்ட்டை கிரியேட் பண்ணும், வேவ்லெட்ஸை கிரியேட் பண்ணோம். சரி, இப்போ பார்ப்போம். ஸோ இந்த பாத் டிஃப்ரென்ஸ் R2 மைனஸ் R1 எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ட்ரிகனாமெட்ரிக்ல தான் கொண்டு வந்துடலாம். இயர் ரே 1 வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பேரலல் வேவா அசியூம் பண்ணிக்கிறோம். R2வையும் என்ன பண்ணுறோம், இதை வந்து நான் பேரலாக அசியூம் பண்ணிக்கிறேன், இன்க்ளைண்டா இல்லாமல். எப்போனா இந்த லென்த் வந்து வெரி மச் கிரேட்டர் தேன் ஸ்லிட் கேப். இதோட அதிகமாக இருந்துச்சுன்னா இதை மாதிரி மேத்தமெட்டிக் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், ஆல்வேஸ் சால்வ் பண்ண முடியும். ஸோ S1லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைனை வரைஞ்சிங்கன்னா R2ல இந்த பாயிண்ட்ல கட் பண்ணும். This gap is known as path length. இவ்வளோ பாத்ல இருந்து கேப்ல இருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இருந்து சால்வ் பண்ணுங்க. sin θ is equal to opposite by hypotenuse. அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா we get path difference equal to d sin θ. இந்த path difference நமக்கு எப்படி கிடைக்கணும்? கன்ஸ்ட்ரக்டிவா கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்டிவ் கிடைக்கணும் ரூல்ஸ் என்னது? இன்டீஜர் மல்டிபிள் ஆஃப் 0, 1, 2 and 3. Very easy. Okay, let's derive it. Difference must be equal to lambda. Path difference எவ்வளவு இருக்கும்னா lambda அளவுக்கு இருக்கணும். அதாவது 180 டிகிரி இருக்கணும். இல்லைன்னா 0வா இருக்கணும். ஒன்று 0வா இருக்கணும், இல்லை 180 டிகிரி, ஆர் 2 லேம்டா ஆர் 3 லேம்டா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நமக்கு பிரைட் ஜோன் வரப்போகுது. ஸோ ஹியர் வி ஈக்குவேட் திஸ் பாத் டிஃபரன்ஸ். d sin θ is equal to integer multiple of the wavelength. If m is equal to 0 means நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட் 0 ஆயிடும்.
இப்போ ரைட் ஹேண்ட் 0 ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? ரெண்டு வேவும் ஒரே நேரத்தில் மேக்ஸிமம் ஒரே நேரத்தில் முடியும். இப்போ 1 லாம்ப்டன் வரும்போது டைம் பீரியட் எவ்வளோ? ஆஃப் டைம் பீரியட் டிலே ஆகுது. 2 லாம்ப்டனா அகைன் அதே மாதிரி இன்டீஜர் மல்டிபிள் ஆஃப் 1, 2, 3 and so on. So we get bright zone. The theta is theta bright. So when we get the dark zone, நமக்கு லாம்ப்டா என்ன வரும்? 0.5 வரும். அப்போ m plus 1/2 லாம்ப்டா போட்டுக்கோங்க. லாம்ப்டா குள்ள 0 போட்டுனா 0.5 லாம்ப்டா. So it is a dark. Or otherwise m க்கு பதிலா 1 போடுங்க. 1 plus 1/2 என்னது? 1.5. 2 போடுங்க. 2 plus 1/2 என்னது? 2.5. இப்போ 2.5னால உங்களுக்கு டிஸ்ட்ரக்டிவ் தான். 0.5 வந்ததுல உங்களுக்கு என்னது? 2 plus 0.5, 3 plus 0.5. Any full number plus 0.5 we get the dark zone. இது கீவேர்டை கூட மனப்பாடம் பண்ணுங்க. So this is a situation for the dark zone. இப்போ இந்த ஆங்கிள் எல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த தீட்டா வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரைட் சன் வரும். இந்த தீட்டா வந்து எவ்வளோ ஆங்கிள் இருந்துச்சுன்னா டார்க் ஜோன் வந்து நம்ம ஆங்கிள் எல்லாம் சொல்லியிருக்கோமா? We are defined in terms of angle. This theta. Theta வச்சு சொல்லியிருக்கோம். This theta. All thetas are equal. So the theta வச்சு தான் dark bright zone சொல்லியிருக்கோம். How do you define along this screen? லீனியரா சொல்லணும் இல்லையா? ஸ்கிரீன்லயும் நம்ம சொல்லணுமா? சொல்ல முடியும். எப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை சூஸ் பண்ணுங்க. Choose this theta. This theta is equal to opposite by adjacent. என்ன ஆங்கிள் எடுக்கலாம் நம்ம? tan theta எடுத்துக்கலாமா? Tan theta is equal to opposite by adjacent. The length is a gap between the slit and the screen. So here we are find the linear position. The formula அனைத்துமே முக்கியமான ஃபார்முலா கரெக்டா எழுதிடுங்க. So bright zone எப்போ வரும்? dark zone எப்போ வரும்? Here y is equal to another L into tan theta. We need angle for the bright zone. Already we define angle for the bright zone. This is an angle for bright zone because sin theta is equal to m lambda by d. For very very smaller angle, these are all a very very smaller angle. For smaller angle, sin theta is equal to another tan theta. For tan theta को हम sin theta போட்டுக்கலாமா? So y is equal to L. Sin theta is equal to another m lambda by d. This is a vertical distance for bright zone. y ஓட வேல்யூ வந்து இப்போ m is equal to 0 போட்டீங்கன்னா y ஓட வேல்யூ 0 ஆகும். இப்போ y ஓட வேல்யூ 0னா இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி m is equal to 1 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? if place m is equal to 1 L lambda by d. இப்போ இதுக்கான நீங்கள் வேல்யூலாம் சப்ஸ்டிட்யூட்னா ஒரு ஆன்சர் வரும் இன் மீட்டர். அப்போ அடுத்த மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் எங்கே இருக்கும்? அந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தள்ளி. திஸ் இஸ் y1, the second maxima and third maxima and fourth maxima and so on போயிட்டே இருக்கும். Similar to that, if you want to find the dark zone, you have a formula. இந்த ஃபார்முலா தான் இங்க எழுத போறேன். L tan theta க்கு போல டார்க் ஜோன் sin theta ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிருங்க. m plus 1/2 lambda by. This is a linear distance for the dark zone. What is the gap between the linear and bright zone and dark zone or width of the bright zone? இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க. இப்போ டார்க் ஜோன்ல இருந்து பிரைட் ஜோனை வந்து டிவைட் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோனோட புரியுற மாதிரி சொல்றேன். இது வந்து பிரைட் ஜோன், அடுத்து டார்க் ஜோன். இந்த கேப் கேட்பாங்க. டார்க் ஜோனுக்கு சென்டருக்கும் பிரைட் ஜோனுக்கு சென்டருக்கும் கேப் இருக்கிற மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி. வித் ஆஃப் த டார்க் ஜோன், வித் ஆஃப் த பிரைட் ஜோன் கேட்கும்போது இது ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா கண்டுபிடிச்சோம்னா அது உங்களுக்கு என்சிஆர்டி புக்கில் பீட்டான்ற வேல்யூ போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கொண்டு போக போட்டது.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா எடுக்கணும். வாட் இஸ் இன்டென்சிட்டி? எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கு, இல்லை எந்த அளவுக்கு டார்க்கா இருக்கு, அது ஒரு முக்கியமான ஐடியா. இன்டென்சிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. ஹியர் நம்ம வந்து இன்னும் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ்ன்றதை வந்து கடைசியாக நடத்தலாம்னு விட்டுருக்கேன். அதை எத்தனை கடைசி சாப்டர், வால்யூம் 1ல இருக்கிற லாஸ்ட் சாப்டர். எது இருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட, ஹைட்ரஜன் ஆட்டமோட இது வேவ்ஸ், எனர்ஜிஸ், அதெல்லாம் வந்து கடைசியாக நடத்துறேன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அந்த டாபிக் வரும். இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஹியர் the theory is involved with waves, light wavesல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன அந்த தேரி நடத்தும்போது உங்களுக்கு புரியும். இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு E ஸ்கொயர், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்கொயர். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், எலக்ட்ரிக் வேவ்ஸ் அங்கே இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் ஆன் இன் ஃபேஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வேவ் 1ன்னு வச்சுக்கோங்க. we have wave 1 is equal to E naught sin omega t, because electric field, electric waves are obey the sinusoidal function. இப்போ E2 உங்களுக்கு வந்து அதே ஆர்டர்ல இருந்துச்சுன்னா we get the maximum intensity. பட் இங்க பாத் டிஃபரன்ஸ், லென்த் டிஃபரன்ஸ் இருக்கனால இங்க வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ், ஏசி கரண்ட் 5 ஃபேஸ் டிஃபரன்ஸ் படிச்சடியா, அந்த 5. This phase difference is related with time period. இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி வரணும், எவ்வளோ டைம் பீரியட் இருக்கணும்? ஆஃப் டைம் பீரியட். ஆஃப் டைம் பீரியட் லாம்டா 180 டிகிரி வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்டென்சிட்டி மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ இன்னும் டீட்டெயிலாக உள்ள போகல, ரொம்ப டீட்டெயில் டெரிவேஷனும் பண்ண போறதில்ல, ரொம்ப ஈஸியான ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்றேன். The path length is proportional to 5. We know that path length 5ங்கிறது ஆங்கிள். நம்ம எவ்வளோ ஆங்கிள் வேணும்? 180 டிகிரி இருந்துச்சுன்னா பிரைட் ஜோன் வரும். இல்லை 0 180 பிரைட் ஜோன், 90 and 270 வந்து அது டார்க் ஜோன். அண்ட் ஆல்சோ லேம்டா இஸ் ரிலேட்டட் வித் த 2π, இந்த ஆங்கிள். இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1 and 2 டிவைட் பண்ணுங்க. we get the path length divided by lambda is equal to 5. Very important relationship. இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்கப்பா. இந்த டேட்டா மட்டும் கேட்டு உங்களுக்கு 5 கேட்கலாம், பாத் லென்த் கேட்கலாம், லாம்டா கேட்கலாம், வாட் எவர் இட் இஸ். நெக்ஸ்ட் இதுல வந்து நீங்க ஆங்கிள் 5 கண்டுபிடிச்சலாமா? 5 = என்னது? 2π into path length divided by lambda. Very important relationship. What is the path length formula? Path length formula d sin theta. அதே சப்ஸ்டிட் பண்ணிருங்க. 2π d sin theta by lambda. இது 5 எதுக்காண்டி கண்டுபிடிச்சிருக்கோம் என்றால் 5 ஓட வெளியத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? இங்க சப்ஸ்டிட் பண்ணோம். So apply the net electric field, total electric field என்ன இருக்கும்? Total electric field at point P, E1 plus E2 ரெண்டையும் ஆட் பண்ணால வந்துருமா? E naught sin omega t plus 5. Okay. So this formula is related with sin A, sin B. E naught காமனா வெளியத்துக்கு வச்சுக்கோங்க. sin omega t plus 5 is similar to sin A plus sin B. Here A is equal to omega t plus 5, B is equal to omega t. Sin A plus sin B ஓட ஃபார்முலா என்னது? We know that 2 of sin A plus B2 plus product cos A minus B by 2. ஸோ ஏக்கான வேல்யூ இருந்துக்கு நாங்கள் ஏக்கு தெரியும், பிக்கு தெரியும், ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணுவோம். முடிஞ்சு இன்டென்சிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் E0 சரி ஓகே சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். E0
sin a plus b சரி கொஞ்சம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். டைம் இருக்கா? டைம் இருக்கான்னு நினைக்கிறேன். டைம் செக் பண்ணிக்கலாம். ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு எழுதுறேன். we don't have a time. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்க வேணாம். 2 ஆஃப் sin ஏக்கு பண்ணது ஒமேகா டி பிளஸ் 5, பிக்கு பதில் ஒமேகா டி பை 2 காஸ் ஒமேகா டி பிளஸ் 5 மைனஸ் ஒமேகா டி பை 2 ஒமேகா டி கேன்சல்னா காஸ் 5 பை 2 வந்துடும். For after simplification we get 2e0. இந்த 2 நான் வெளியே கொண்டு போயிட்டேன். 2e0 cos 5 by 2 sin omega t plus 5 by 2. This is the intensity of light, electric field. Okay, we know that intensity is proportional to electric field squared. Squared பண்ணுங்க. Maximum intensity is proportional to electric field squared. Squared பண்ணுங்க 4 e0 square cos square 5 by 2 sin square omega naught 5 by 2. Very easy. This formula is similar to நம்ம என்ன படிச்சிருந்தோம்? E max. This term replace the maximum altitude. Sorry, maximum intensity. Maximum intensity na formula நமக்கு தேவை. So because I proportional to EP square, அப்ப I is equal to which one replace the maximum? Peak value. This term replace the peak value. So I 4 E0 square. That is I max cos square 5. நம்ம வந்து ஃபார்முலா படிச்சிருக்கீங்க கரண்ட்டுக்கு I is equal to Im sin omega t படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் I max இந்த வந்து I is equal to Im sin with R. இது வந்து நம்ம வேவ்ஸ் வந்து நம்ம 11th நடத்தாதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். அங்கே எல்லாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அங்கே வந்துடும். ஸோ வாட் இஸ் I max வேல்யூ? I max equal to I is equal to I max cos square 5 by 2. ஒன்று நீங்கள் 5 வெளியே ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஃபைனலாக ஒரு ஆன்சர் வரும். காஸ் ஸ்கொயர் வச்சுக்கோங்க. 5 வெளியே இங்கே கற்றுக்கோங்க. Substitution and simplification, we get the result by d sin theta by lambda. We know that sin theta is equal to y by l. இது எங்க எடுத்துறோம்? இங்க எடுத்துறோம். sin theta is equal to opposite by adjacent hypotenuse. So tan theta is equal to opposite by hypotenuse adjacent எடுத்துட்டு for smaller angle tan theta is equal to sin theta சொல்லி நம்ம ப்ரீவியஸா சால்வ் பண்ணிருக்கோம். அந்த கான்செப்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துரும்? I max intensity at any point I max is equal to cos square by d sin intensity y by l lambda into y by l. The bright zone எப்போ வரும்? This bright zone, this pi value is the key point for the bright zone. அப்போ பையோட வெளியே வந்து பை 2 pi 3 pi 4 pi வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? bright zone வரும். This pi value is integer multiple. நான் ப்ரீவியஸா m ஓட பிறக்கணும் இல்லையா? It is consistent with என்னது? m lambda. m lambda by d கொண்டு வந்தோமா? என்ன கொண்டு வந்தோம்? m lambda for bright zone. அதே மாதிரி 0.5 by 2.5 by and so on. This is responsible for the dark zone. I max is equal to 4 E0 square. சரியா? Formulas are important. Sin theta is equal to y by l. இந்த ஃபார்முலா முக்கியம். வேற இந்த ஃபார்முலா 5 ஆங்கிளோட ஃபார்முலா s by lambda is equal to 5 by 2 ஃபுல்லா டெரைவ் பண்ணா ஃபுல்லா ஃபார்முலாவா டெரைவ் பண்ணிருக்கோம். அனைத்து ஃபார்முலா இம்பார்ட்டன்ட்.
here very much base criteria is this path length. இந்த பாத்ல அது மாற உங்களுக்கு என்ன மாறுது? ஆங்கிள் மாறுது. 5 மாறிட்டே இருக்கு. இந்த 5 மாறும்போது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாசஸ் த்ரூ தின் ஃபிலிம் வழியா ஒரு வேவ்ஸ் பாஸ் ஆகும்போது நமக்கு கலர் சேஞ்சஸ் எப்படி நடக்கிறது, அது வந்து ஃபுல் டெரிவேஷன் நடத்த போகிறதில்ல, தியரிட்டிக்கல் பார்ட்டை ஃபுல்லாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இதில் வந்து இன்டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்டுன்னு பாருங்கள். டபுள் ஸ்லிட்டில் நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸை பார்க்கும்போது பிரைமரி மேக்ஸிமம் செகண்டரி மேக்ஸிமம் 2 நோடு வருது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் வந்து n = 2ன்னு வச்சிங்கன்னா இது முக்கியமான பாயிண்ட் தான். செகண்டரி மேக்ஸிமம்க்கு என்ன ஃபார்முலானா n-2. அப்போ n-2 மீன்ஸ் 2 ஸ்லிட் வைக்கும்போது n-2 gives the 0. n is a number of slit. 2 - 2 is 0. இப்போ நீங்க 3 ஸ்லிட் வச்சீங்கன்னா நமக்கு வந்து n-2 என்னது நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் -2. 3 - 2 gives 1. அப்ப நமக்கு ஒரு செகண்டரி மேக்ஸிமம் கிடைக்கும். 4 ஸ்லிட் வச்சீங்கன்னா 2, அதாவது நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் -2 போட்டுருவாங்க. 5 ஸ்லிட் வைக்கும்போது 3 செகண்டரி மேக்ஸிமம். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் ரைஸ் ஆக உங்களுக்கு இந்த இன்டென்சிட்டி ஐ மேக்ஸ் இந்த கிராஃபை பார்க்கணும்னா அப்படியே சிங்க் ஆகிட்டு சின்னதாக பீக் பண்ணிக்கும். நம்பர் ஆஃப் ஸ்லிட் 10 வைக்கும்போது உங்களுக்கு பாருங்க வித் அடையே குறைக்கும். திஸ் மே பி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. தென் தின் ஃபிலிம் வழியாக இன்டர்ஃபரன்ஸ் இன் தின் ஃபிலிம்ஸ். ஒரு சோப் பபுள் இருக்கு, நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிசம் டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். உள்ளார ஏர் இருக்கும். we know that inside air, outside air we have a thin layer. சோப் பபுளா இருந்தாலும் சரி, ஆயில் பபுளா இருந்தாலும் சரி. இப்போ வந்து நீங்க சோப் பபுளா நேச்சுரலா பார்க்கும்போது மேல கலர் கிரேடியன்ட் இருக்கும், கலர் கண்ணாமலான்னு இருக்கும், ஒரே ஆர்டர்லாம் இருக்காது. பட் நம்ம விசிபிளா வந்து சம்டைம்ஸ் கலர் இருக்கும், சம்டைம்ஸ் கலர் தெரியாது, அப்படியே போயிட்டு there is no color. why it is happen? ஸோ அதான் இப்போ டெரைவ் பண்ண போகிறோம். ஐடியா மட்டும் பார்க்குறேன், மிச்சத்தை நீங்கள் சொல்லிடுங்க. இப்போ பிகாஸ் திஸ் இஸ் காஸ்டு பை 3 ரீசன்ஸ். ஏன்னா இங்கே வந்து லைட் வேவ் என்னாகும், சம் லாங் டிஸ்டன்ஸில் வேவ் என்ட்ரு ஆகும், உள்ளார பபுளுக்குள்ளார வரும். பபுளை ஹிட் பண்ணும்போது வேவ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிஃப்ராக்ட் ஆகும். இது வந்து 2 ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் லைக் திஸ். அண்ட் பபுள் அண்டர் லேயரில் பட்டு, பபுள் ஃபுல்லாக இருக்குன்னா ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ஃபுல் பபுளாக இருக்கும். அண்டர் லேயரில் பட்டு இன்சைடு ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், அண்ட் இங்கே ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்கும். தேரி என்னன்னா ரே 1 வந்து ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடுது. இந்த ரே 2 என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ள டிராவல் ஆகிட்டு ரிஃப்ராக்ட் ஆகிடுது. இப்போ இந்த ரே R1 R2க்கும் என்ன இருக்கும், பாத் டிஃப்ரென்ஸ். அந்த பாத் டிஃப்ரென்ஸ்னா கலர் வந்து மேக்ஸிமம் மினிமம் பேட்டர்ன் கிரியேட் ஆகும். அண்ட் ஆல்சோ ஹியர் ரிஃப்ளெக்ஷன் இஸ் பிளேஸ் a major role. ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த தின் ஃபிலிம்ல ரிஃப்ராக்டிவ் வேறையா இருக்கும், N1 அண்ட் N2. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வரும்போது உங்களுக்கு டிராவலிங் ஸ்பீடு வந்து குறையும். அதை நம்ம பார்த்துட்டோம்லையா ப்ரீவியஸா. ஸோ இந்த 3 கிரிட்டேரியா, ஒன்று ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் பாத்தில், 3 பொறுத்து தான் உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த தின் ஃபிலிம்ல கலர் வந்து மாறி வருது. ஏன்னா வந்து முக்கியமான 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஒன்று பை ரிஃப்ளெக்ஷன், ரெண்டாவது வந்து பாத்ல இருந்து டிராவலிங், மூணாவது வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இந்த 3 கிரைட்டேரியா, இந்த 3 வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து கலர் வந்து டார்க்கா வருதா பிளாக்கா வருதா என்று தெரிய போகிறது. சரி, அதுக்கான டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதான் அந்த தின் ஃபிலிமோட லென்த். நல்லா ஜூம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ஒரு ரே வருது. ஹியர் வி அஸ்யூம் த ரே இஸ் என்டர் பர்பெண்டிகுலர்லி. நம்ம
நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டிவியேட் பண்ணி காட்டிடுவோம். பாயிண்ட் ஏல ஹிட் பண்ணு. பாயிண்ட் ஏல ஹிட் பண்ணோன்னா என்ன ஆகும்? வேவ்ஸு ஃபர்ஸ்ட் வே 1 ரிஃப்ளெக்ட் ஆகுது. திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அண்ட் செகண்ட் வேவ் வந்து ரிஃப்ராக்ட் ஆகும், ஊடுருவி போகும். எதுக்குள்ள போகுது? இந்த தின் ஃபிலிம்குள்ள தான் போயிட்டு. தின் ஃபிலிமை போட்டு பாயிண்ட் பிங்கிறது வந்து என்னது? தின் ஃபிலிம் திக்னஸ் முடியுது. இப்போ வெளியே ஏர் இருக்கு, உள்ளேயும் ஏர் இருக்கு. இட்ஸ் லுக்ஸ் லைக் த பபுள் வெளியே ஃபார்ம் ஆயிருக்கு இன்சைட் ஏர். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்? ரிஃப்ராக்ஷன் நடக்கும், ரிஃப்ளெக்ஷனும் நடக்கும் இந்த இன்டர்ஃபேஸ். அப்ப இந்த ரிஃப்ளெக்டட் ரே இங்க வந்து பாயிண்ட் சி ல ஹிட் ஆகும். இங்க என்ன நடக்கணும்? இங்க ஒரு ரிஃப்ளெக்ஷன், இன்சைட் ரிஃப்ளெக்ஷன் ஆகணும், வெளியே ரிஃப்ராக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ரேவை பத்தி உங்களுக்கு கவலைப்படனா நோ ப்ராப்ளம், இட் இஸ் ரிஃப்ளெக்டட். செகண்ட் ரே பாருங்க, உள்ளுக்குள்ளேயே டிராவல் ஆகுது, 2 times டிராவல் ஆகுது, 2 length டிராவல் ஆகுது. திஸ் இஸ் a path length. Because of this path length, மேக்ஸிமம் மினிமம் ஃபிக்ஷன் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த மட்டும் முக்கியமான விஷயம் என்னன்னா, ரிஃப்ளெக்ஷன் இஸ் மேஜர் கீ பாயிண்ட். அதுதான் வந்து டார்க் ஜோனையும் பிரைட் ஜோனையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கீ பாயிண்ட். பிகாஸ் ரேரர் மீடியம் வந்து டென்சர் மீடியம் வரும்போது ரிஃப்ராக்ஷன் ரேஷியோ நான் கொஞ்சம் என்ன ஆகணும் இருப்பாங்க. அதாவது ரேரர் டு டென்சர் மீடியம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது லோவர் மீடியாலேருந்து, லோவர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மீடியாலேருந்து ஹையர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மீடியாலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0.5 லாம்டா வந்துடும். Note this point, very much important. So இங்க ஆல்ரெடி வந்து ரேஸ் வந்து அந்த 0.5 லாம்டா பாத் லென்த் டிஃபரன்ஸ்ல போயிருக்கு. இப்போ ரெண்டாவது ரே வரும்போதும் இப்போ ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேவ் லென்த் டிஃபரன்ஸ் வந்து டெக்னிக்கல்ஸ் 0.5 லாம்டா 1.5 லாம்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் 0.5 வரப்போகுது, ஆஃப்ல வரப்போகுது. ஸோ உங்களுக்கு டார்க் ஜோன் தான் நிற்கும். ஸோ உங்களுக்கு கலர் தெரியாது. அடுத்த கதை நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாத் லென்த் வச்சு பண்ண போறோம். ஸோ இங்க பாத் லென்த் என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் ரே வந்து ஆல்ரெடி ரிஃப்ளெக்டட், செகண்ட் வேவ் வந்து என்ன ஆகுது? ஒரு எல்ல இருந்து டிராவல் ஆகுது, அனதர் எல்ல இருந்து டிராவல் ஆகுது. அப்ப இந்த பாத் லென்த்னால ஒரு டிஃபரன்ஸ் வந்து 0.5 லாம்டா வந்துச்சுன்னா உங்க ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 1 லாம்டாவும் மாறும். ஏன்னா ஆல்ரெடி இங்க வந்து 0.5 லாம்டா ஃபேஸ் டிஃபரன்ஸ்ல போயிருக்கு. ஆல்ரெடி பாத் லென்த்துக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த பாத் லென்த்னால உங்களுக்கு வர ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0.5 லாம்டா வந்துச்சுன்னா ரே 2 ஆல்சோ கம் வித் 0.5 லாம்டா. ரே 1 இஸ் ஆல்ரெடி 0.5 லாம்டா. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா 1 லாம்டா ஆர் 2 லாம்டா. இப்போ வந்து 1.5 வந்துச்சுன்னா 2 லாம்டா, 2.5 வந்துச்சுன்னா 3 லாம்டா. இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டீஜர் மல்டிபிளா வரும், ஃபுல் நம்பர் வரும். ஸோ அந்த கண்டிஷன்ல பிரைட் ஜோன் வரும். Now this way or otherwise இந்த 2L வந்து எப்படி வருது? 0.5 லாம்டா கிரியேட் பண்ணாம அந்த 2 இந்த பாத்ல இருந்தனால நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் லாம்டா மட்டும் வருதுன்னா கம் அவுட் வித் த ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் லாம்டா. இப்போ நெட் டோட்டல் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும்? லாம்டா பிளஸ் 0.5, 1.5, 2.5 டிஸ்ட்ரக்ட் வரும். அப்போ கலர் வராது. ஸோ தீஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். Third one is a refractive index. Refractive index is play with the velocity. So இப்போ ரிஃப்ளெக்ஷனாலையும் பாத் லென்த்னாலையும் தான் நம்ம கதை வருது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இங்கே பாருங்க, 2 கயிறு கட்டியிருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங் கயிறு, டென்சர் கயிறு, அது டென்சிட்டி கம்மியாக இருக்கிற ஒரு கயிறு, மெல்லிசான கயிறு. இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக லெஃப்ட் ஹேண்டில் ஃப்ளிப் சுண்டி விட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு வேவ்ஸ் வரும். துணி துவைக்கிறது, துணி கொடியில போடும்போது இந்த கொடி ஆட்டினீங்கன்னா தெரியும், வேவ்ஸ் வரும். இந்த வேவ்ஸ் அப்படியே டெவலப் ஆகிட்டு டென்சர்ல இருந்து இது வந்து ரேரர், இது அப்படியே நீங்க லைட் மீடியாவுக்கு வந்துருங்க. இது வந்து டென்சர் மீடியாவை அச்சீவ் பண்ணிக்கோங்க, இது ரேரர் மீடியா வச்சுக்கோங்க. இது வந்து இன்டர்ஃபரன்ஸ். இதுக்கப்புறம் டென்சர் ரேரர் போகுது. இந்த வேவ்ஸ் ஆஃப்டர் அவுட்புட் எப்படி இருக்குன்னா
இந்த ஆம்பிளிட்டி குறைஞ்சிரும். பட் பார்சியலி வந்து ரேரல்ல ட்ராவல் ஆகும், பார்சியலி டென்சல் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ டென்சல்ல இருந்து ரேரலுக்கு போகும்போது உங்களுக்கு ஃபேஸ் ஷிஃப்ட் இல்லை, ரெண்டுமே என்னது அப்வர்டு தான் இருக்கு. சரியா? இதே வந்து ரேரல் வந்து டென்சலுக்கு நீங்க வந்து கையில சுண்டி விட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகிற வேவ் வந்து தலைகீழா மாறிடுது, டென்சல் இருக்கிற வேவ் அப்படியே போயிடுது. அப்போ இங்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 180 டிகிரி வந்துருக்காங்க லாம்டா. சரியா? அதே கதை நான் இங்க அடாப்ட் பண்றேன். எப்படின்னா ரேரர் டு டென்சல் வரும்போது ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 0.5 லாம்டா வந்துருது. டென்சல் இருந்து ரேரர் போகும்போது உங்களுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் வரலாம். அந்த கதை தான். அப்ப இங்க வந்து டென்சல்ல இருந்து ரேரர் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் வராது. இங்க ஃபைன் பிகினிங்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ரேரர் இருந்து டென்சல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால 0.5 ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்துடும். ஸோ இதை தியரிட்டிக்கல் கான்செப்ட். இப்போ பாத்ல இருந்துக்கான ஃபார்முலா எழுதிடுறேன். ஏன்னா ரிஃப்ராக்ட் ஆகிற வேவ்ஸ் வந்து 2 லென்த் ட்ராவல் பண்ணுது. திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆட் நம்பர் divided by 2 into lambda 2 for bright zone. இப்போ நீங்கள் ஆட் நம்பர் கொடுத்தீங்கனால இங்கே வந்து என்ன வரும்? பிரைட் ஜோன் வரும் 0.5 வரும். இப்போ 1/2னா 0.5 லாம்டா n. இந்த லாம்டா என்னன்னா லாம்டா n2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியா 2. ஏன்னா தின்னதான் இங்கே வந்து இந்த 2L லென்த்ங்கிறது அந்த பபுளோட திக்னஸ். அப்போ ரெண்டாவது மீடியாவோட வேவ் லென்த். ரெண்டாவது மீடியால வேவ் உள்ள போகும்போது வெலாசிட்டி குறையும். ஸோ இன் தீஸ் கேஸ் வி கெட் பிரைட் ஜோன். ஸோ டார்க் ஜோனுக்கு என்ன கொண்டு வருவீங்க? உங்களுக்கு ஃபுல்லா இன்டீஜர் ஆஃப் லாம்டா 2. ஏன்னா டார்க் ஜோனை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன கொண்டு வரணும்? ஃபுல் லாம்டா ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் லாம்டா வரும்போது அவுட்புட் வந்து லாம்டா பிளஸ் 0.5 டீட்டெயிலாக முன்னாடி பேசிட்டோம். ஸோ ஃபார் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் 2L is equal to m plus 1/2 into lambda n, wavelength of media 2 lambda n. அது வந்து என்ன பண்ணலாம்? lambda by n. Wavelength of any media is equal to wavelength in vacuum divided by refractive index. இதான் ஃபார்முலா. So n by lambda 2 n2 போட்டாங்க செகண்ட் மீடியா. For maximum இதை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிருக்க. 2L is equal to n lambda by n2. This is a dark zone or minimum. இது அப்படியே யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா வந்துடும். வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் கீவேர்ட்ஸ் அண்ட் கீ பாயிண்ட்ஸ். தின் ஃபிலிம் கேட்டானா 3 கிரைட்டீரியா மைண்ட்ல வைக்கணும். அந்த கலர் எதை பொறுத்து மாறப்போகிறது தெரிய போகிறது. ரிஃப்ளெக்ஷன் எது எழுதிக்கனா பாயிண்ட்ஸ் எழுதிருக்கேன். ரிஃப்ளெக்ஷனை பொறுத்து வரும், பாத் லென்த் டிஃபரன்ஸை பொறுத்து வரும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்து வரும். இந்த பாயிண்ட்ஸை மனப்பாடம் பண்ணிக்கணும். உள்ளுக்குள்ள நடக்கிற கதையெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ ரேரர்லேருந்து டென்சருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0.5 வந்துடுது, 180 டிகிரி வந்துடுது. டென்சர்லேருந்து ரேரரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இங்கே வந்து டென்சர் டு ரேரரில் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, இங்கே எந்த ஒரு ஆங்கிள் வேரியேஷனும் இல்லை. This point is important. And refractive index of velocity change. This point also important. So finally we get the